அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 மே 3 முதல் உலகமெங்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். வைரமுத்து அவர்கள் இளையராஜா அவர்களை தாக்கி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். என்ன தாக்கி பேசினாரு? இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லோக்கலாக இறங்கி ஒருத்தர் சண்டை போடுறது இருக்குல்ல, நிஜமே ரொம்ப அசிங்கமாக இருக்கு. இவங்களுடைய தகுதிக்கு இவங்க இறங்கி வரவே கூடாது. அவங்களால தான் வைரமுத்து அவர்கள் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நம்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, வைரமுத்து ஒரு மிகச்சிறந்த கவிஞர், திரைத்துறைக்குள்ள வரணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு இளையராஜா இருந்த உயரம் இருக்குல்ல, எந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த பிளவு ஏற்பட்டிருக்கும், அந்த பிரிவு வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ அவர் ரொம்ப பிஸியாக இருந்த நேரத்தில் வைரமுத்துக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருந்தார். வைரமுத்து ஏதோ அதில் இளையராஜா அவர்களோட அந்த பயோபிக்கில் கண்டிப்பாக வைரமுத்து அவர்கள் பற்றி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் பெரும் பங்கு வைரமுத்து அவர்கள் வகிச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. நீங்கள் சொன்ன மாதிரி வைரமுத்து பெருந்தன்மையாக ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு இளையராஜாவை பற்றி. ஆனால் இளையராஜா அதே பெருந்தன்மையோடு வைரமுத்தை ஒரு பயோபிக்கில் வைப்பாராங்கிறது தெரியாது. ஒருவேளை. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருங்க. ஓகே சார், நேற்று ரொம்ப எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, கங்கை அமரன் அவர்களுடைய அந்த வீடியோ. அதற்கு காரணம் வைரமுத்து அவர்கள் இளையராஜா அவர்களை தாக்கி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். என்ன தாக்கி பேசினாரு? இல்லை, அதில் ஒன்றும் பெருசாக நேரடியாக தாக்கின மாதிரிலாம் தெரியல. அவர் யார் ஞானி யார் அஞ்ஞானிங்கிற மாதிரி ஆரம்பித்து பேசுகிறாரு. இன்றைக்கி ஞானினாலே இசை ஞானிங்கிற இடத்துக்கு எல்லாருமே பார்க்குறாங்க இல்லையா? அதுவும் வைரமுத்து ஞானிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாருன்னா அவர் நேரடியாக இளையராஜா தான் சொல்கிறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. இன்னொன்று, அவர் பாடலுக்கு வரிகள் முக்கியமா, வரிகளுக்கு பாட்டு முக்கியமா, அந்த மெட்டு முக்கியமா? ஸோ அந்த மாதிரி போகிறார் அவர். அந்த ஸ்பீச் முழுக்க ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சார்ந்தது அப்படின்னு சொல்ல வர்றார். சில இடங்களில் இது மேலோங்கி நிற்கும், சில இடங்களில் இது மேலோங்கி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் என்னென்னா அவர் நியாயப்படுத்துகிறார். பாடல் வரிகள் இல்லைன்னா பாட்டு கிடையாதுங்கிற இடத்துக்கு அவர் நிற்கிறார். அதுதான் பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. இது புரியாமல் ஒரு ஞானி அஞ்ஞானின்னு அப்படி போகிறாரு. அதுக்கு தான் கங்கை அமரன் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதோட நிறுத்திக்கணும், தொடர்ந்து எங்கள் அண்ணனை விமர்சனம் பண்ணால் நடக்கிறது வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் மிகப்பெரிய மேதைகள், இசை கடவுள். அவர் பிரமாதமான கவிதைகள், கவிதையினுடைய அந்த மொழி, அந்த வடிவமே வேறு மாதிரி மாற்றினவர். அதுக்கு முன்னாடி வந்த கவிதைகள், பல கவிதைகள் வடிவங்கள் வேறாக வந்திருந்தால் கூட புது கவிதையிலேயே பல வித்தைகளை பண்ணவர் வைரமுத்து. இப்போ இவர் ஒரு சிகரம்னா இவர் ஒரு சிகரம். அப்போ இவ்வளோ பெரிய உயரத்தில் இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பல வருடங்களாக. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப லோக்கலாக இறங்கி ஒருத்தர் சண்டை போடுறது இருக்குல்ல, அது நிஜமே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இவங்களுடைய தகுதிக்கு இவங்க இறங்கி வரவே கூடாது. ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கவே கூடாது. அப்படி ஒரு இடத்துல அது ஒரு பொது மேடையில் அது ரொம்ப கண்ணிய குறைவாக எனக்கு பட்டுச்சு. இது எங்கேருந்து துவங்குச்சு? இளையராஜா வைரமுத்தை திட்டினாரா, வைரமுத்து இளையராஜா திட்டினாரா, யார் முதல்ல திட்டினாங்க அப்படின்லாம் போனோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஈக்குவலாக சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ ரொம்ப பரவலாக வந்துகிட்டு இருந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இளையராஜா மேடையில் பேசும்பொழுது வைரமுத்து முன்வரிசையில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், உலகத்திலேயே சிறந்த கவிஞர் கண்ணதாசன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் முறை வரும்போது இவர் மைக்கை பிடிச்சி உலகத்திலே சிறந்த இசையமைப்பாளர் விஸ்வநாத ராமமூர்த்தி தான் என்றார். அப்போ அங்கேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க தகுதியை இறங்கி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இதை அவங்க தவிர்க்கணும். அது ரொம்ப, ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த பாடல்கள் காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களாக மாறிடுச்சு. இன்னொன்று, அதற்கு முன்னாடி இருந்த அந்த மொழி வடிவத்தை வைரமுத்து வந்த பிறகு வேறு மாதிரியே மாற்றிட்டார் அவர். பாடலில் வரிகளை போடுறதுங்கிறது மெட்டுக்கு ஏற்ற மாதிரி எதையாவது மலரே நிலவே பூச்சியை பூரானேன்னு என்னத்தையாவது எழுதிட்டு போயிடுவாங்க. அது அந்த இசைக்குள்ளே உட்காந்துக்கும். ஆனால் இவர் வந்த பிறகு தான் அந்த வார்த்தைகள் அலங்காரம் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ண ஒரு வைரமுத்து. அதை மறுக்கவே முடியாது. ஆனால் என்னால் நீ ஒன்னால் நாங்கிற இந்த போட்டி இருக்குல்ல, இது இதோடு அவங்க நிறுத்திக்கிட்டாங்கன்னா நிஜமாகவே நல்லாயிருக்கும். இப்போ கங்கை அமரன் சொல்கிற மாதிரி நான் சொல்ல முடியாது. அவர் நிறுத்திக்கன்னு சொன்னது வேறு டோனில். நான் சொல்கிறது, இவர்களுக்கான மரியாதையை இவங்க காப்பாற்றிக்கணும்னா இனிமேல் இவங்க ஒருத்தர் பேசவே கூடாது. அதுதான் சரியாக இருக்கும். ஓகே சார், இப்போ வைரமுத்து அவர்கள் இளையராஜா அவர்களுக்கு ஓகே, அவர் பதிலடி கொடுத்துருக்கலாம். கங்கை அமரன் அவர்கள் எதுக்கு உள்ளே பதிலடி கொடுக்கணும்? அவர் இளையராஜாவோட தம்பி. இளையராஜா பேச மாட்டார். இன்றைக்கி அவர்
எல்லா நிலையும் கடந்தவர்னு இப்போ கோர்ட்டில் சொன்னாங்கல்ல, எல்லாரை விட அவர் உயர்ந்தவர்னு. ஸோ அந்த மாதிரி வந்து பதிலுக்கு பதில் ஒரு ஒரு இதுக்கும் அவர் பதில் பேசிகிட்டு இருந்தாருன்னா அது தகுதி குறைச்சல்னு அவர் நினைப்பார். அவர் மறுப்பெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார், அவ்வளோதான். ஏதோ ஒரு மேடையில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, ஒரு அடி அடிச்சிட்டாரு. இவர் எதிரில் உட்காந்தோன்னே ரொம்ப எரிச்சலாகி அடிச்சிட்டாரு. ஆனால் எல்லா இடங்கள்லையும் இவரை பற்றி அவர் பேசிகிட்டு இருப்பாருன்னா பேச மாட்டார். இப்போ நம்ம கூட அந்த பயோபிக் பற்றி பேசும்பொழுது நம்ம தான் பேசணும்னு நினைக்கிறேன். அந்த பயோபிக்கில் வைரமுத்துங்கிற ஒரு கேரக்டரே வராது. ஏன்னா எதிர்கால வரலாற்றில் கூட இப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறத அவர் விரும்ப மாட்டார் இளையராஜா. ஸோ அப்படி வந்து வைரமுத்தை அவர் பார்க்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது கங்கை மரன் தான் பேசணும் இளையராஜாவுக்காக, அதனால் அவர் பேச வர்றாரு. இன்னொன்று வந்து இன்றைக்கி எல்லா வீடியோ தளங்கள்லேயும் அந்த அவருடைய பதிவு வந்து வெளியாகிட்டே இருக்குது. என்னென்னா அவர் தான் அதை வந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைக்கிறார். ஒரு மறுப்பு ஒன்று போட்டு அதை எல்லாருக்குமே அனுப்பிச்சி வைக்கிறாரு. அப்போ இது வந்து வைரமுத்துக்கு போய் சேரணும். இனிமேல் அவர் எங்கேயுமே வந்து இளையராஜா பற்றி பேசிடக்கூடாதுங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். ஓகே. இதே கங்கை அமரனுக்கும் இளையராஜாவுக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்திருக்கு. இளையராஜா வந்து எந்தெந்த பாடல்களையும் எது இதுலேருந்து காப்பி அடித்தாரெல்லாம் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் கங்கை அமரன். அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ள சமாதானமாகி இருக்கார். என்ன இருந்தாலும் எங்களுடைய அண்ணன் என் அண்ணன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும்ல, ஸோ அதனால் பேசியிருக்கிறார். இருந்தாலும் ஒரு வீடியோவில் வந்து இனிமேல் வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும், வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, எங்களால் தான் நீங்கள் பொழைச்சிங்களே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரியா? உண்மையாலுமே அவங்களால தான் வந்து வைரமுத்து அவர்கள் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நம்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, வைரமுத்து வந்து ஒரு மிகச்சிறந்த கவிஞர், திரைத்துறைக்குள்ள வரணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு இளையராஜா இருந்த உயரம் இருக்குல்ல, அவர் தான் வந்து அவரை தவிர இசை கலைஞர்களே இல்லை, இசையமைப்பாளர்களே இல்லைங்கிற இடத்துல அன்றைக்கி அவர் இருந்தார். அவ்வளவு படங்களை வந்து பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ நான் அப்போல்லாம் ஒரு முறை இளையராஜாவை நான் பார்க்க போகும்போது ஒரு 100-150 பேர் நிற்பாங்க. அவர் உள்ள அந்த மத்தியானம் சாப்பிட்றதுக்காக வருவார் வெளியில். ஒரு அந்த வெளியில் வர்ற நேரத்தில் அவரை பார்த்துணுன்னு நிற்பாங்க. அப்படியே யார்கிட்டையுமே நின்னெல்லாம் பேச மாட்டார். அப்படியே பேசிகிட்டே போவார். எதிரில் போய் ஒரு இடத்துல சாப்பிடுவார். அது வரைக்கும் இந்த கூட்டம் அப்படியே போகும். நம்மளை பார்த்துட மாட்டாரா? பார்த்துட்டாருன்னா உடனே நமக்கு ஒரு படம் கொடுப்பாரு. நம்ம மறுநாளே பெரிய தயாரிப்பாளர் ஆகிடலாம்னு நிற்பாங்க. அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு 10 நிமிஷம் தூங்கிட்டு திரும்ப அங்கே வருவார் பாருங்க. மொத்த கூட்டமாக அவரை ஃபாலோ பண்ணிட்டு பேசிட்டே வரும். அதில் யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டே உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் இவரை பார்க்க வரும்போது நம்மளை பார்த்துட மாட்டாங்களான்னு நிற்பாங்க. அப்படி இருந்த காலத்தில் வைரமுத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நல்லா யோசிச்சு பாருங்கள். அவ்வளவு பாடல்களை இல்லைன்னா நீங்கள் எழுதியிருக்க முடியாது. ஒரு குறுகிய காலத்தில் நீங்கள் இவ்வளோ பாடல்களை எழுதுனீங்கன்னா அதுக்கு வைரமுத்துவை அவர் அங்கீகரித்தது ஒரு காரணம். இளையராஜா அவ்வளோ பிஸியாக இருந்தது இன்னொரு காரணம். அன்றைக்கி அவர் வேற ஒரு இசையமைப்பாளர்கிட்ட போயிருந்தாருன்னு வைங்களேன், ஒரு எத்தனை படத்தில் எழுதியிருப்பார்? ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு பாட்டு வந்திருக்கும், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு பாட்டு வந்திருக்கும். வைரமுத்துங்கிற ஒரு நபர் தெரியாமலே போயிருப்பார். அவருக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்திருக்கேன். என்னடா சினிமா உலகம் அது, போனோம் 6 மாதத்துக்கு ஒரு பாட்டு வருது, ஒரு 2000 ரூபா கொடுக்குறாங்க, இதுக்காக போய் அங்கே நிற்கணும், ஒரு 4 புக்கு எழுதி போட்டு போயிடலாமேன்னு ஒரு திசை மாதிரி கூட போயிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு இளையராஜா எவ்வளோ பிஸியாக இருந்தாரோ அவ்வளோ பிஸியாக ஒரு பாடலாசிரியரை உருவாக்குனார்ல இளையராஜா. அதனால் இளையராஜா இல்லாமல் வைரமுத்து வந்திருக்கலாம், அது வேற ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கும். ஆனால் சரியான தருணத்தில் அவரை தூக்கிட்டு போனவர் இளையராஜாங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஒருவருக்கு ஒருவர் ஆதாரமாக இருந்தாங்க. இளையராஜா இசைங்கிறது ஒரு அது வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பரவசமாக இருக்கும் பொழுது அதில் மிக சரியான வார்த்தைகளை போட்டது வைரமுத்து. அதனால் அந்த 2 பேருமே பெரிய ஜாம்பவான்கள் தான். என்ன சொல்கிறது சார், அவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் வந்து மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க. பாரதி ராஜா அவர்கள், இளையராஜா, வைரமுத்து 3 பேருமே இருந்திருக்காங்க. எந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் அந்த பிளவு ஏற்பட்டிருக்கும், அந்த பிரிவு வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதை பற்றி நிறைய கதைகள் இங்கே சொல்கிறாங்கங்க. எல்லாமே வந்து பணம் சார்ந்ததாக இருக்குது, ஈகோ சார்ந்ததாக இருக்குது. ஒரு கதைகளுமே ஒன்றும் இல்லை. கடலோர கவிதைகள் படத்தில் ஒரு பாட்டு சுச்சுவேஷன், அது வந்து வைரமுத்து எழுதலான்னு சொல்லிட்டு பாரதி ராஜா சொல்கிறாரு. சரி வர சொல்லுங்க அவரன்னு சொல்லிடுறாரு. வைரமுத்து வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகுதா என்னன்னு தெரியல. பாரதி ராஜா சொன்ன டயத்துக்கு வந்துடலான்னு அவர் வராரான்னு தெரியல. அதற்குள் இளையராஜாவே அந்த பாட்டை எழுதிடுறாரு. இந்த பள்ளிக்கூடம் போகாமலே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். பாடங்களை படிக்காமலே சின்னப்பா தாஸ் நீ இப்போ பாஸ்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். சரியான பாட்டு அது. இளையராஜாவே எழுதிட்டார். இப்போ வைரமுத்து வந்தால் பாட்டு எழுதினப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு போங்கன்னுறாரு. அதில் அவர் கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு. அப்போவே ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வேதம் புதிது படம் வந்து பாரதி ராஜா வரும்பொழுது வைரமுத்தோடே வரார்.
வைரமுத்து தான் அந்த படத்துக்கு பாட்டு எழுதணும்னு வரும்போது இளையராஜா வைரமுத்தோட வந்தால் நான் இந்த படத்துக்கு பாட்டே எழுத மாட்டேன் போன்னு அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் வேறொரு இசையமைப்பாளர் தேவேந்திரன் ஒருத்தர் அவரை வச்சு வேதம்புது படம் வருது. ஸோ அந்த அளவு வைரமுத்துவ மாத்தல இசையை அமைப்பு இளையராஜாவை மாற்றிட்டார் அவர். ஆ. வைரமுத்து தான் எனக்கு முக்கியம்ட்டு ம். அவர் தேவேந்திரன்ட்ட போயிட்டார். அதுவும் பாட்டு பிரமாதமாக இருக்கும், இளையராஜா பாட்டு மாதிரியே இருக்கும் அது கேட்குறதுக்கு. அப்படி அப்படி ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு சங்கடம் ஒன்று இருக்குது. அதை மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இளையராஜாவினுடைய அந்த பாடல் ரைட்ஸு அப்போ அவர் ரொம்ப பிஸியாக இருந்த நேரத்தில் வைரமுத்துக்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருந்தார். வைரமுத்து ஏதோ அதில் வந்து சின்ன சின்ன குளறுபடிகள் பண்ணிட்டாரு, அந்த கோபம்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய பிரிவுக்கு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இளையராஜா வந்து ரொம்ப கோபக்காரர், அவர் வந்து அவர் அவ்வளோ எளிதில் அணுகிட முடியாதுங்கிறதெல்லாம் பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இளையராஜா அவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கார். இப்போ பாரதி ராஜா வேணான்னு விரட்டி விட்ட இளையராஜா அதுக்கப்புறம் பாரதி ராஜாவோட ஒர்க் பண்ணார் தானே. அவர் நடுவில் வேதம்பூதி ஒரு இசையமைப்பாளர்கிட்ட போயிட்டாருங்கிறதுக்காக பாரதி ராஜா வேணான்னு ஒரு ஒதுக்கல. அப்போ பாரதி ராஜாவோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ மிஸ்கின் வந்து ஒரு பேட்டி ஒன்று சாய் வித் சித்ராவில் கொடுத்துருந்தாரு. அதை பார்க்கும்பொழுது அதில் சொல்கிறாரு, இளையராஜா என் படத்துக்கு வந்து நான் கபிலனை கூப்பிட்டு போகிறேன் பாட்டு எழுதுறதுக்கு. இளையராஜா வந்து கபிலன் வேணாம் நானே எழுதிடுறேன்னு சொல்கிறாரு. இல்லைங்க வேணும்னு சொல்லும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறாரு. இந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ சார் இது நல்லாவே இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு இளையராஜாட்ட. அப்படிலாம் இளையராஜாட்ட சொல்லவே முடியாது. நீங்கள் எழுதின பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா, கிளம்பி போடான்னு. ஆனால் சொல்கிறாரு மிஸ்கின். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட ட்ராவல் பண்ணுறாருல. அப்போ இளையராஜா மன்னிக்கிற மனசும் அவருக்கு இருக்குது. இவன் என் பாட்டு நல்லா இல்லைன்ட்டான், இதோட இவனை அனுப்பிச்சிருவோன்னு நினைக்கல அவர். அப்போ எல்லா இடங்கள்லையும் முரண்படுகிறவர்களோடு காம்ப்ரமைஸ் ஆகிட்டே இருக்கார் இளையராஜா. காம்ப்ரமைஸ் ஆகிறதுங்கிறது மன்னிக்கிறார். ஸோ அந்த இடத்துல இருக்கார். ஆனால் வைரமுத்தை மட்டும் ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறாருன்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியல. அவங்க 2 பேருக்கும் மட்டுமே தெரிந்த பிரச்சனையாக அது இருக்குது. இண்டஸ்ட்ரியில் நான் வைரமுத்தோடு நெருங்கி பழகிய பல பேர்கிட்ட இதை பற்றி விசாரிச்சிட்டேன். சார் உங்கள்கிட்ட எப்போவாவது ஒரு டைமில் வைரமுத்து சொல்லியிருக்காரா, என்ன காரணம்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு ஒரு 10 பேர்கிட்டையாவது விசாரிச்சிருப்பேன் வைரமுத்துக்கு நெருக்கமானவர்கள்ட்ட. இந்த பக்கம் இளையராஜாவோட ட்ராவல் பண்ண பல பேர்கிட்ட மெல்ல அப்படியே என்னாச்சுன்னு கேட்டால் யாருக்குமே ஒரு சரியான பதில் கிளாரிட்டி இல்லை. அவங்க 2 பேருக்கு தாங்க தெரியும் என்னமோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த என்னமோ ஒன்று என்னன்னு தெரியவே இல்லை. வைரமுத்து அவர்கள் கூட ட்ராவல் பண்ணலன்னா ஓகே, மதன் கார்கி, கபிலன் வைரமுத்து இவங்க கூடயுமே அவர் ட்ராவல் பண்ண மாட்டார் இளையராஜா அவர்கள். அதுதாங்க புரியல. அந்த வன்மம் இருக்குல்ல அவருக்குள்ள, அப்படி ஏதோ ஒன்று வந்து வைரமுத்து பண்ணியிருக்கார். அதாவது உன்னுடைய சந்ததியே நான் மதிக்க மாட்டேன், அவங்கள நான் நெருங்க விட மாட்டேன்னு நினைக்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று வைரமுத்து பண்ணியிருக்கார். அது என்னன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, இப்போ சீனு ராமசாமி வந்து யுவன் சங்கர் ராஜாவை வச்சு மியூசிக் போடுறாரு. அப்போது வைரமுத்தை பாட்டு எழுத வைக்கிறார். இவர் வந்து அதை ஈஸியாக எடுத்துக்கிறார். யார்? யுவனுக்கு வந்து அவ்வளோ வன்மம் இல்லை, பயிரட்டுமே அப்படின்னுறாரு. அதே யுவனோட சேர்ந்து இளையராஜாவையும் உள்ளே கொண்டு வந்து இசை யுவன் இளையராஜா, பாடல்கள் வைரமுத்துன்னு கொண்டு வரணும்னு சீனு ராமசாமி முயற்சி பண்ணார். சீனு ராமசாமியே விரட்டி விட்டார் இளையராஜா. இங்கே வரவே வராது, ஓடி போன்ட்டார். புரியுதா உங்களுக்கு? நீ வைரமுத்தோடு யாரெல்லாம் என் காம்பவுண்டுக்கு வரீங்களோ வரவே வராதிங்க, நீங்கள் ஜென்ம விரோதின்னு சொல்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டார் வைரமுத்து. அதுதான், அது தெரியல சார். இப்போ இதே சமயத்தில் இன்னைக்கு வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராமில், மிஸ் யூ வாலி சார் அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோவில் வந்து வாலி என்ன பேசுகிறாரு அப்படின்னா, அதாவது இசையமைப்பாளர்கள் ரொம்ப முக்கியம், அவர் கொடுத்த வாழ்க்கை தான் எனக்கு இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியான பேசுகிற ஒரு வீடியோ. இது எதனால ஷேர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க பர்டிகுலராக இன்னைக்கு? அதுதான் அவரும் ஒரு பதில் சொல்கிறார். எப்படி கங்கைமரன் பதில் சொன்னாரோ அந்த மாதிரி வைரமுத்துக்கு அவரும் ஒரு பதில் சொல்கிறாருன்னு தான் எடுத்துக்கணும். அதில் ஒன்றும் தவறு இல்லை. இப்போ பெரும்பாலான பாடலாசிரியர்கள் வந்து இசையமைப்பாளர்கள் சொல்வதை கேட்டு தான் இங்கே இருந்திருக்கிறாங்க. பாரதிதாசன் வந்து எவ்வளோ பெரிய புரட்சி கவிஞர். அவர் வந்து சினிமாவுக்கு பாட்டு எழுதி வரும்போது கமிழ்ந்திடும் பூவிலெல்லாம் தேனருவி கண்டதுனால்னு ஒரு வரி எழுதியிருக்கிறார். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கமிழ்ந்திடுங்கிற வார்த்தை வந்து உட்காராது, சவுண்டு வந்து இதில் உட்காராது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வரிகளை மாற்றுங்கன்ட்டாங்களாம். அப்போ குலுங்கிடும் பூவிலெல்லாம்னு அவர் மாற்றுறாரு. அதுக்கப்புறம் அந்த பாடல் கம்போசிங் பண்ணும்பொழுது ரோட்டில் ஒரு கார் போயிருக்கு, ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு கார் போயிருக்கு, டக்குன்னு நிறுத்திட்டு அந்த கார் போகட்டும் அப்படின்னாங்களாம். இவர் பயங்கர கடுப்பாயிட்டாரான். நான் கமிழ்ந்திடும்னு சொல்கிறேன், அது வந்து பதிவாகாது அப்படின்னு சொல்கிறீங்க, எங்கேயோ ஒரு கார் போகுது அந்த சத்தம் மட்டும் பதிவாகுமா
அப்போ ஏன் இந்த ஈழண்ணா பதிவாகாதுன்னு அவர் சண்டை போட்டதா ஒரு ஒரு தகவல் இருக்குது. அப்போது பாடலாசிரியரை கூட, அதாவது பாரதிராஜன் போன்ற பாடலாசிரியர்களை கூட இசையமைப்பாளர்கள் தான் கட்டுப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க. இது வேணான்னா வேணாம் தான், நீ மாற்றி தான் கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் வந்து இசையமைப்பாளர்கள் பெரியவர்களா பாடலாசிரியர்கள் பெரியவர்களான்னா பாடலாசிரியர்களை விட இசையமைப்பாளர்கள் தான் பெரியவர்கள் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே சார், நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது சார். இளையராஜா அவர்களோட அந்த பயோபிக்கில் கண்டிப்பாக வைரமுத்து அவர்கள் பற்றி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் பெரும் பங்கு வைரமுத்து அவர்கள் வகிச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஒரு வருடத்துக்கு முன்னாடி வைரமுத்து அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது நம்ம தமிழகம், அந்த ஊர் கிராமம்லாம் இருந்ததுன்னா என்னோட பாடல்களை நீங்கள் தோண்டி பார்க்கலாம், பாரதி ராஜா படங்களை தோண்டி பார்க்கலாம், நான் சொல்ல கூச்சப்படலை, இளையராஜாவையும் தோண்டி பார்க்கலாம் நீங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாரு. விட்டு கொடுக்காம இளையராஜா அவர்களை பேசுகிறார். அப்படி பேசுகிற ஒருத்தரையுமே அவரை பற்றி படத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாருன்னு நினைக்கிறீங்களா இளையராஜா அவர்கள்? நிச்சயமாக. ஏன்னா இளையராஜா வந்து ரொம்ப பெருந்தன்மை மிக்கவரான்னா இல்லை, அதை நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, உங்களை கடவுளாக நினச்சி கும்பிடுற ஒரு பெரிய கூட்டம் இங்கே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் கடந்தவராக உயர்ந்தவராக ஒரு இடத்துல இருக்கீங்க. நீங்கள் வந்து அதுதான் அதுதான் வந்து இப்போ இதை இளையராஜா சொல்லியிருப்பாரா வைரமுத்து சொல்கிற மாதிரி? அதுதான் கேட்குறேன். வைரமுத்து பண்ணுறாருல்ல. இல்லை இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதனால தான் இளையராஜா தன் படத்தில் வைரமுத்தை வைக்க மாட்டாருன்னு சொல்கிறேன். வைரமுத்துக்கு இருக்கிற கொஞ்சம் பெருந்தன்மை இளையராஜாவுக்கு இல்லைங்கிறது தான் நாம் சொல்ல வர்றது. இளையராஜா எப்போவுமே கோபக்காரர், முசுடு. அதை வந்து பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அவர் பேச்சில் நம்ம உணர்ந்திருக்கோம். பெரிய இசை நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருப்பார், ஒரு தண்ணி பாட்டில் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தால் கோபம் வந்துடும். ஸோ அது ஒரு எளியவர் தானே, அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாருங்கிறத அளவுக்கு கூட இல்லாமல் அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றினார்ல. ஸோ அதெல்லாம் சேர்ந்து மக்களுக்கு ஒரு வெறுப்பு அவர் மேலே வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது வைரமுத்து பரவாயில்ல இந்த மாதிரி விஷயங்களில். அப்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வைரமுத்து பெருந்தன்மையாக ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு இளையராஜாவை பற்றி. ஆனால் இளையராஜா அதே பெருந்தன்மையோடு வைரமுத்தை ஒரு பயோபிக்கில் வைப்பாராங்கிறது தெரியாது. ஒருவேளை வச்சா அது பாசிட்டிவாக இருக்காது, நிச்சயமாக நெகட்டிவாக தான் இருக்கும். நெகட்டிவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ இன்னொரு இடம், இளையராஜா அவர்கள் கூட ஒர்க் பண்ண முடியாது, ஓகே, வைரமுத்துவுக்கும் அவருக்கும் சண்டை அப்படின்னு. ஆனால் ஏஆர்மன் அவர்கள்ட்ட இருந்துமே வைரமுத்து அவர்கள் பிரிஞ்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஏஆர்மன் அவர்கள் படங்கள்லையும் சமீப காலங்களில் அவர் இல்லை. இதற்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதுக்கு காரணம் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஒரு பொது மேடையில் ஏஆர்மன் அப்போ ரொம்ப பீக்கில் இருக்கார். இப்போ கொஞ்சம் டவுன் கொண்டுட்டார் அனிருத் வந்த பிறகு. அப்போ ரொம்ப பீக்கில் இருக்கும் பொழுது வைரமுத்து சொல்கிறாரு, ரஹ்மான் அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறார், வேற எங்கேயோ ஒரு சிந்தனை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. பாடல் வரிகளை வந்து இசை தின்னிடக்கூடாது, வரிகள் வந்து கேட்கணும், அது இசையின் ஆதிக்கம் வந்து உங்கள் பாடல்கள் நிறையா இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துங்கிற மாதிரி சொல்லிட்டார் பொது மேடையில். அது வந்து ரஹ்மானுக்கு என்னதான் அவர் ரொம்ப எளிமையானவர் பண்பானவராக இருந்தால் கூட ஒரு தொழிலில் தலையிட்டு அதை வந்து நீங்கள் பொது மேடையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நேரில் பார்க்கும்போது ரஹ்மான் இந்த பாட்டை கேட்டேன், அதில் வந்து இந்த ட்ரம்ஸ் சவுண்டு ஜாஸ்தி இருந்துச்சு, இந்த சத்தம் ஜாஸ்தி இருந்துச்சு, என்ன வரிங்கிறதே புரியல அப்படின்னு சொன்னீங்கிறது வேறு. ஆனால் பொது மேடையில் சொல்லும் பொழுது அவர் ஹர்ட் ஆகிறார். அதற்கப்புறம் அவருக்கான வாய்ப்புகளை மெல்ல மெல்ல அவர் குறைச்சிட்டு இருக்காரு. ஒரேடியாக குறைக்கல. ஒரேடியாக அவர் குறைத்தது எங்கன்னா சின்மயி பிரச்சனைக்கு பிறகு. அவருக்கு என்னென்னா தன் காம்பவுண்டுக்குள்ளே வர்ற யாராக இருந்தாலும் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் அவர் ரஹ்மான். இது இந்த சம்பவம் நடக்குது, இது சரியா தவறா, நடந்திருக்குமா நடந்திருக்காதான்னு யோசிக்கும்போது இவருடைய தங்கச்சி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, ரஹைனா, அவர் அப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு கொடுக்கும்பொழுது அவர் மேலும் வந்து அதை உறுதிப்படுத்துகிறாரு. அப்போ தான் மணிரத்னமும் ரஹ்மானும் சேர்ந்து பொன்னியின் செல்வனை ஏதோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் தான் டோட்டலாக அவரை புறக்கணிக்கிறாங்க, அவர் வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ இதில் பெரிய ஆச்சரியம் பாருங்கள், பிரச்சனைக்குரியவர்களை எப்போவுமே ரஹ்மான் சேர்க்க மாட்டார். ஆனால் சின்மயி இப்போ இந்த தெலுங்கு படத்தில் பாடியிருக்காங்க, அவர் சமீபத்தில் இசையமைச்ச ஒரு தெலுங்கு படத்தில் அவங்க பாடியிருக்காங்க. வைரமுத்து வேண்டான்னு சொன்னவர் அவங்கள மட்டும் எப்படி அனுமதிச்சாருன்னு தெரியல. ஸோ அது வந்து கொஞ்சம், ஏன்னா இது ரெண்டுமே இது எது சரி எது தவறுங்கிற தெரியாத ஒரு இடத்துல இருக்குது. பட் ரஹ்மான் ஒரு முடிவுக்கு வந்திருப்பார், இதுதான் போல இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தரை அனுப்பிட்டு ஒருத்தரை உள்ளே சேர்க்குறாரு. சார், சமீபமாக ஒரு வீடியோ வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி வந்து இப்போ வர ட்ரெய்லர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரு ரெட்ரோ சாங்கை போட்டு விட்டுறாங்க, அந்த ஹீரோ பேசின பழைய டைலாகே பேசுகிறாங்க, இது மாதிரி போட்டு ரொம்ப கலாய்ச்சி கமர்ஷியல் மூவிஸை ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை வெங்கட் பிரபு அவர்கள் ஷேர் பண்ணி சிரிச்சிருந்தார்.
அதுக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு நீ லோகேஷ் கனகராஜ் அவர்களை தான் சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெங்கட் பிரபு அவர்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, வெங்கட் பிரபு அவர்கள் ஷேர் பண்ணுற அந்த விஷயத்தை? இல்லை, வெங்கட் பிரபு அண்ட் கோ எப்போவுமே விளையாட்டு பிள்ளைங்க. ஆ அவங்கள வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இப்போ அவருடைய தம்பி பிரேம்ஜி, அப்புறம் அந்த அந்த கூட்டமே ஒன்று இருக்குது. இவங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க சரக்கு அடித்தா கூட அதை வந்து வெளிப்படையாக ட்விட்டரில் போடுவாங்க, பாருங்கள் நாங்கள் என்ன பாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு காமெடியாக ஒரு விஷயத்தை பார்க்குறாரு, அதை ஷேர் பண்ணுறாரு, அவ்வளோதான். அது வந்து ரொம்ப வன்மமாக பண்ணாருன்னா நம்ம அதை விமர்சிக்கலாம். அவர் வன்மமாக பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட நபரே கிடையாது அவர் வெங்கட் பிரபு. பண்ணியிருக்கிறாரு, அது லோகேஷ் கனகராஜ் தான் சொல்கிறாங்கங்கிறது அவருக்கும் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாரு. இப்போ நமக்கு தெரியும் போது அவருக்கு தெரியாதா என்ன? ஸோ அதனால் அவர் பண்ணுறத அவ்வளோ சீரியஸாக நம்ம எடுத்துக்க முடியாது. பட்டு பல பேர் அதை விமர்சனம் பண்ணோன்னு டெலிட் பண்ணிட்டார் போல இருக்கு. பட்டு வெங்கட் பிரபு சொல்கிறத வந்து நம்ம அவர் எந்த லெவலில் அதை செய்கிறாரோ அதே லெவலில் நம்மளும் எடுத்துகிட்டு போயிடணும். ரொம்ப சீரியஸ் ஆகக்கூடாது. அவர் முன்னாடி அதெல்லாம் ஜாலியாக பண்ணிட்டு இருந்தா அது ஓகே. இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து விஜய் அவர்களோட படம். ஸோ இப்போ அவர் என்ன பண்ணாலும் அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுவாங்க. அது அவருக்கு தெரியாதா, இல்லை நெகட்டிவிட்டி வந்துரும்னு அவர் நினைக்கலையா? இல்லை, இப்போ லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரேடியாக ரக்குடாக ஒரு படத்தை வெங்கட் பிரபு சத்தியமாக எடுக்க மாட்டார். இப்போ இந்த படமே வந்து 5 வயசு பையன்லேருந்து 50, 60 வயசு ஆட்கள் வரைக்கும் பார்க்குற மாதிரி தான், குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி தான் எடுப்பார் வெங்கட் பிரபு. ஸோ அதனால் வந்து அவர் சொல்வதற்கு நிறைய உரிமைகள் இருக்குது. இப்போ வெங்கட் பிரபு பேட்டர்னில் அவர் எடுத்திருந்தாருன்னா பயப்படலாம். ஏன்னா நாளைக்கு நம்ம இது தானே பண்ண போகிறோம், நாம் எப்படி இதை கிண்டல் அடிக்க முடியும் அப்படின்னு அவரே கேட்டுக்கலாம். ஆனால் அப்படி எடுக்கக்கூடிய நபர் அவர் கிடையாது. ஸோ அதனால் தைரியமாக அதை ஷேர் பண்ணுறாரு. ஓகே சார், இப்போது நாளைக்கு அஜித் அவர்களுடைய பிறந்தநாள், ஏதாவது ஒரு அப்டேட் வந்துருமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ட்விட்டர் பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அப்டேட் வருமா நாளைக்கு? நிச்சயமாக 2 படத்தோட அப்டேட்டுமே வருங்க. ஏன்னா பிறந்த நாளுங்கிறது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகருக்கு பிறந்த நாள் வந்துன்னா தினத்தந்தியை நீங்கள் தூக்க முடியாது, அவ்வளோ விளம்பரங்கள் வரும். அதில் ஒரு 50-60 பக்கமாக அது வரும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் பெரிய பெரிய நிறுவனங்கள் வாழ்த்தி விளம்பரம் கொடுப்பாங்க. இன்றைக்கி அந்த கலாச்சாரம் முடிஞ்சு போச்சு, படிக்கிற கலாச்சாரம் முடிஞ்சு போய் இப்போது இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா? இப்போ முடிந்த அளவுக்கு ஒரு அப்டேட்டோ அல்லது ஏதோ ஒரு இமேஜை போட்டு ஒரு வாழ்த்துக்களோ தெரிவிக்கணும், அதுதானே பண்பு. ஸோ அதனால் நிச்சயமாக 2 கம்பெனியுமே அதை செய்வாங்க. அதில் ஏதாவது இமேஜாக வருதா அல்லது வந்து வீடியோவாக வருதாங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியல. பட் விடாமுயற்சியை பற்றி நம்ம சொல்லவே முடியாது, அவங்க இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்னு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க ஏதாவது ஒரு பிளான் போடுறாங்க, அது சரிக்கு வேற ஒன்றா முடியுது. பட் நிச்சயமாக ஒரு இமேஜ் போட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்டில்லாவது அவங்க ரசிகர்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே சார், இப்போ வந்து கடந்த ஒரு வாரமாக பரவலாக என்ன விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அஜித் அவர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் கால் பண்ணி பேசினார். கால் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து படம் நடிக்கிறத விட்டு அரசியல் பக்கம் போயிடுவேன், என் ஃபேன்ஸ் என்கேஜாக இருப்பாங்க, ஆனால் உங்கள் ஃபேன்ஸ் அப்படி இருக்க முடியாது, அதனால் வருடத்துக்கு 2 படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து அஜித்துக்கு கால் பண்ணி பேசினதா ஒருத்தர் வந்து வீடியோவில் பேசியிருக்காரு. நீங்கள் மேபி பார்த்துருப்பீங்க. அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை? பெரிய கற்பனைங்க, கற்பனை. அப்படிலாம் வந்து விஜய் அஜித்துக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் பேசுவாங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் தினந்தோறும் இப்போ வைபவும் வெங்கட் பிரபு மாதிரின்னா கூட ஏதாவது நீங்கள் ஒத்துக்கலாம். தினந்தோறும் பார்க்குறவங்க, சாயங்காலம் சரக்கு அடிக்கிறவங்க, அரட்டை அடிக்கிறவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ இப்படி இருக்கணும் நான் அப்படி இருக்கணும்னு பேசிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. 2 பேருமே 2 துருவங்கள் இல்லையா? குடும்ப ரீதியாக பழகுறாங்க பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் வேறு. அது சும்மா ஃபார்மலான ஒரு பேச்சாக இருக்கும், அல்லது ஏதாவது தவிர்க்க முடியாத ஒரு காரணத்துக்காக பேச வேண்டியதாக இருக்கும். மற்றபடி வந்து இந்த அளவுக்கு நான் அரசியலுக்கு போயிட்டேன்னா நீ அப்புறம் இண்டஸ்ட்ரி என்ன ஆகும் இப்படிலாம் நம்ம தான் கற்பனை பண்ணிக்கிறோம். இப்படிலாம் நடக்கும் அப்படிலாம் நடக்கும், அப்படிலாம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. 2 பேருக்குமே ஒரு டிக்னிட்டி இருக்குது, அது ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுவும் அஜித் எல்லாம் வந்து பக்கா ஜென்டில்மேன். அவர் வந்து லண்டன் இங்கிலாண்டில் பிறக்க வேண்டியவர், அது ஏதோ இங்கே வந்து பிறந்துட்டார் அவர். ஸோ அதனால் அவர் வந்து அந்த டிக்னிட்டிலாம் ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அல்லது மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே. ஒருத்தன் வீட்டுக்குள்ளே போயிட்டான்னா அவன் எப்படி இருக்கணும், வீட்டுக்கு வெளியில் வந்துட்டான்னா அவன் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போனான்னா எப்படி இருக்கணும், ஒரு லோக்கல் கடைக்கு போனான்னா எப்படி இருக்கணும், இவ்வளவும் பிரித்து அதன்படி நடக்கிறவர் அஜித். அவர் வந்து விஜய் ஃபோன் பண்ணி அப்படி சொன்னார்னா அப்படிங்களா அப்படின்லாம் அதெல்லாம் வேறு. அப்படிலாம் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. யாரோ ஒரு ஆர்வ கோளாறு ரசிகர் ஏதோ ஒரு வீடியோ போட்டார், அதை நம்ம நம்புகிறோம், அவ்வளோதான். ஓகே சார், இப்போ அது அதை விட்டுருங்க. உண்மையாலுமே அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் அரசியல் போனதுக்கப்புறம் இவர் சினிமாவில் முழு ஈடுபாட்டோட இருப்பார், வருடத்துக்கு 2 படங்களாம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி என்ன கட்டாயம் இருக்குங்கிற இந்த இண்டஸ்ட்ரியை வந்து அஜித் காப்பாற்றியே ஆகணும்னு நிற்க போகிறாரு? அப்படிலாம் கிடையாது. அப்படி நிற்கிறோம்னா வருஷத்துக்கு 5 படம் அவரே நடிச்சுட்டு போக போகிறாரு. அதுக்கு எதுக்கு விஜய் போகிறதுக்காக வெயிட் பண்ணணும்? அப்படிலாம் கிடையாது. ஒருவருடைய மனநிலை சார்ந்த விஷயம் அது. இப்போ நான் வந்து காலையிலேருந்து
சாயங்காலம் வரைக்கும் இந்தந்த வேலைகளை செய்யணும்னு நினச்சா செய்ய போகிறேன். இல்லை எதுக்குடா வெட்டி வேலை, ஒரு 2 மணி நேரம் தூங்குவோம், 2 மணி நேரம் சரக்கு அடிப்போம்னா அது என்னுடைய பர்சனல். நான் என்ன நினைக்கிறேனோ அதான். அப்படி தான் அஜித்தும். அவர் இப்போ என்னவா போகிறாரோ, எவ்வளோ ஒரு பக்கம் பைக்கில் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி உணவுகளை சமைச்சு அவங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோதான். அதை தாண்டி எவ்வளோ நடிக்க முடியுமோ நடிச்சிட்டு இருக்காரு. இது வந்து விஜய்ங்கிற ஒருத்தர் வந்து அவரை இயக்க போகிறதே கிடையாது. அவர் இருந்தா என்ன போனா என்ன, என் வாழ்க்கை இதுதான், நான் இப்படி தான் இருப்பேன், அதுதான் அஜித் எப்போவுமே. அதனால் அவர் நடிக்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணி வருஷத்துக்கு 5 படம் பண்ணுவாருங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கிறது தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 மே 3 முதல் உலகமெங்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.